ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் கற்றுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவ நூலகத்தில் புத்தகங்கள் படிக்கிறா. அவ நூலகத்தில் புத்தகங்கள் படிக்கிறா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். நூலகம்ன்றது இங்கிலீஷில் லைப்ரரின்னு சொல்லலாம். புத்தகங்கள்ன்ற இங்கிலீஷில் புக்ஸ்ன்னு சொல்லுவோம். படிக்கிறத ரீட்னு சொல்லலாம். இப்போ அவ நூலகத்தில் புத்தகங்கள் படிக்கிறான்றத ஷீ ரீட்ஸ் புக்ஸ் இன் த லைப்ரரி. ஷீ ரீட்ஸ் புக்ஸ் இன் த லைப்ரரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் மதிய உணவு சாப்பிட்றோம். நாங்கள் மதிய உணவு சாப்பிட்றோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். மதிய உணவுன்றத லஞ்சுன்னு சொல்லலாம். சாப்பிட்றது இங்கிலீஷில் ஈட்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் மதிய உணவு சாப்பிட்றோன்றத வி ஈட் லஞ்ச் அட் நூன். வி ஈட் லஞ்ச் அட் நூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வார இறுதி நாட்களில் திரைப்படம் பார்க்கறது எனக்கு பிடிக்கும். வார இறுதி நாட்களில் திரைப்படம் பார்க்கறது எனக்கு பிடிக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, வார இறுதி நாட்கள்ன்றத வீக்கெண்ட் சொல்லுவோம். வீக் எண்ட். திரைப்படம்ன்றது இங்கிலீஷில் மூவின்னு சொல்லலாம். பிடிக்கும் அப்படின்றத லைக்னு சொல்லுவோம். இப்போ வார இறுதி நாட்களில் திரைப்படம் பார்க்க எனக்கு பிடிக்கும்ன்றத ஐ லைக் வாட்சிங் மூவிஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ். ஐ லைக் வாட்சிங் மூவிஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் மாலையில் டீ குடிக்கிறோம். நாங்கள் மாலையில் டீ குடிக்கிறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். மாலைன்றது இங்கிலீஷில் ஈவினிங்னு சொல்லலாம். குடிக்கிறது இங்கிலீஷில் ட்ரிங்க்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் மாலையில் டீ குடிக்கிறோன்றத வி ட்ரிங்க் டீ இன் த ஈவினிங். வி ட்ரிங்க் டீ இன் த ஈவினிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவ இடைவேளையில் அவளோட நண்பர்கள்கிட்ட பேசுகிறா. அவ இடைவேளையில் அவளோட நண்பர்கள்கிட்ட பேசுகிறா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். இடைவேளைன்றத பிரேக்னு சொல்லலாம். அவளுடைய நண்பர்கள் அப்படின்றத ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஹர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். பேசுறது இங்கிலீஷில் டாக்னு சொல்லுவோம். இப்போ அவ இடைவேளையப்ப அவளோட நண்பர்கள் கிட்ட பேசுறான்றத she talks to her friends during break. she talks to her friends during breakனு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் வழக்கமாக சீக்கிரம் எழுவேன். நான் வழக்கமாக சீக்கிரம் எழுவேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். வழக்கமாக அப்படின்றத யூஸ்வலின்னு சொல்லலாம். எழுவேன் அப்படின்றத வேக்கப். வேக் அப்னு சொல்லலாம். இப்போ நான் வழக்கமாக சீக்கிரம் எழுவேன்றத ஐ யூஸ்வலி வேக்கப் ஏர்லி. ஐ யூஸ்வலி வேக்கப் ஏர்லின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மழை திடீர்னு நின்றுது. மழை திடீர்னு நின்றுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, மழைன்றது இங்கிலீஷில் ரெயின்னு சொல்லுவோம். திடீர்னு அப்படின்றத சடன்லி. சடன்லின்னு சொல்லலாம். நின்றுச்சு அப்படின்றத ஸ்டாப்டுன்னு சொல்லுவோம். இப்போ மழை திடீர்னு நின்றுது அப்படின்றத த ரெயின் ஸ்டாப்ஸ் சடன்லி. த ரெயின் ஸ்டாப்ஸ் சடன்லின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் தினமும் காலையில் செய்தித்தாள் படிப்பான். அவன் தினமும் காலையில் செய்தித்தாள் படிப்பான். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். தினமும் காலையிலன்றத எவ்ரி மார்னிங். எவ்ரி மார்னிங்னு சொல்லலாம். செய்தித்தாள்ன்றது இங்கிலீஷில் நியூஸ் பேப்பர்னு சொல்லுவோம். படிக்கிறது இங்கிலீஷில் ரீட்னு சொல்லுவோம். இப்போ அவன் தினமும் காலையில் செய்தித்தாள் படிப்பான்றத ஹீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் எவ்ரி மார்னிங். ஹீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் எவ்ரி மார்னிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் நாள் முழுவதும் தண்ணீர் குடிப்பேன். நான் நாள் முழுவதும் தண்ணீர் குடிப்பேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். நாள் முழுவதும்ன்றத த்ரூ அவுட் த டே. த்ரூ அவுட் த டேன்னு சொல்லலாம். தண்ணீர்ன்றது இங்கிலீஷில் வாட்டர்னு சொல்லுவோம். குடிக்கிறது இங்கிலீஷில் ட்ரிங்க்னு சொல்லுவோம். இப்போ நான் நாள் முழுவதும் தண்ணீர் குடிப்பேன்றத ஐ ட்ரிங்க் வாட்டர் த்ரூ அவுட் த டே. ஐ ட்ரிங்க் வாட்டர் த்ரூ அவுட் த டேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் யோகா வகுப்பில் கலந்து கொள்கிறார்கள்.
அவர்கள் யோகா வகுப்பில் கலந்து கொள்கிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா அவர்கள்ன்றது இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். யோகா வகுப்புன்றத யோகா கிளாஸ்னு சொல்லலாம். கலந்து கொள்கிறார்கள்ன்றத அட்டன்னு சொல்லலாம். இப்போ அவர்கள் யோகா வகுப்பில் கலந்து கொள்கிறார்கள்ன்றத தே அட்டன் எ யோகா கிளாஸ். தே அட்டன் எ யோகா கிளாஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில நண்பர்களை சந்திப்போம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில நண்பர்களை சந்திப்போம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நாங்கன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமைகள் அப்படின்றத சண்டேஸ்ட்டு சொல்லலாம். நண்பர்கள்ன்றது இங்கிலீஷில் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சந்திக்கிறது இங்கிலீஷில் விசிட்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நண்பர்களை சந்திப்போன்றத வி விசிட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் சண்டேஸ். வி விசிட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் சண்டேஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பேருந்து காலை 8 மணிக்கு வரும். பேருந்து காலை 8 மணிக்கு வரும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பேருந்துன்றத இங்கிலீஷில் பஸ்ஸுன்னு சொல்லுவோம். காலை 8 மணின்றத 8 AM 8 AMனு சொல்லலாம். வரும்ன்றது இங்கிலீஷில் அரைவ்னு சொல்லுவோம். இப்போ பேருந்து காலை 8 மணிக்கு வரும்ன்றத the bus arrives at 8 AM. the bus arrives at 8 AMனு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் என் அறையை அடிக்கடி சுத்தம் செய்கிறேன். நான் என் அறையை அடிக்கடி சுத்தம் செய்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். என்னோட அறைன்றத மை ரூம்னு சொல்லலாம். அடிக்கடின்றது இங்கிலீஷில் ஃப்ரீக்வெண்ட்லின்னு சொல்லலாம். சுத்தம் செய்கிறேன் அப்படின்றத க்ளீன்னு சொல்லுவோம். இப்போ நான் என் அறையை அடிக்கடி சுத்தம் செய்கிறேன்றத ஐ க்ளீன் மை ரூம் ஃப்ரீக்வெண்ட்லி. ஐ க்ளீன் மை ரூம் ஃப்ரீக்வெண்ட்லின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இரவு உணவு தயாராக இருக்குது. இரவு உணவு தயாராக இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இரவு உணவுன்றத டின்னர்னு சொல்லுவோம். தயாராக இருக்குதுன்றப்ப ரெடின்னு சொல்லுவோம். இப்போ இரவு உணவு தயாராக இருக்குதுன்றத டின்னர் இஸ் ரெடி. டின்னர் இஸ் ரெடின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் எழுத முடியும். என்னால் எழுத முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா என்னாலன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். எழுதுறத இங்கிலீஷில் ரைட்னு சொல்லுவோம். முடியுன்றத கேன்னு சொல்லலாம். இப்போ என்னால் எழுத முடியுன்றத ஐ கேன் ரைட். ஐ கேன் ரைட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் பேச முடியும். என்னால் பேச முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா என்னாலன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். பேசுறது இங்கிலீஷில் ஸ்பீக்குன்னு சொல்லுவோம். ஸ்பீக். முடியுன்றத இங்கிலீஷில் கேன்னு சொல்லலாம். இப்போ என்னால் பேச முடியுன்றத ஐ கேன் ஸ்பீக். ஐ கேன் ஸ்பீக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் உதவி தேவை. எனக்கு கொஞ்சம் உதவி தேவை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா எனக்குன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். கொஞ்சம்ன்றது இங்கிலீஷில் சம்னு சொல்லலாம். உதவின்றத ஹெல்ப்னு சொல்லுவோம். தேவைன்றத நீடுன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் உதவி தேவைன்றத ஐ நீட் சம் ஹெல்ப். ஐ நீட் சம் ஹெல்ப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உறுதியாக தெரியலை. எனக்கு உறுதியாக தெரியலை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா எனக்குன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். உறுதியான்றத ஷியோர்னு சொல்லலாம். இப்போ உறுதியாக தெரியலைன்றத நாட் ஷியோர்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு உறுதியாக தெரியலன்றத ஐ எம் நாட் ஷியோர். ஐ எம் நாட் ஷியோர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா எனக்குன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். எல்லாமேன்றத எவ்ரிதிங்னு சொல்லலாம். தெரியுன்றது இங்கிலீஷில் நோன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு எல்லாமே தெரியுன்றத ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோ எவ்ரிதிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா எனக்குன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். ரெண்டும் அப்படின்றத போத்துன்னு சொல்லலாம். போத். பிடிக்கும்ன்றது இங்கிலீஷில் லைக்குன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு ரெண்டுமே பிடிக்கும்ன்றத ஐ லைக் போத். ஐ லைக் போத்துன்னு சொல்லலாம். எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள்.